பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். வெளியரங்கமாகாத அந்தரங்கம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம். சில நேரங்களில் அந்தரங்கமாய் கொடுக்கிற வெகுமதிகள்னால கூட கோபத்தை ஆற்றிவிடலாம் என்று மனிதன் நினைக்கிறான். உதாரணமாக பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் பைபிளை தேடி எடுத்து நீதிமொழிகள் 21:17 கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்க மற்ற எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீங்கள் ஒரு காரியத்தை மறந்துடவே கூடாது. எப்போது என்ன செய்யணும்? வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து நான் சொல்கிறது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவது நீங்கள் எடுக்கணும். இப்போது நல்ல கவனிங்க. நீதிமொழிகள் 21:17 அப்படி எல்லாம் தேடி எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து அல்லேலூயா பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. நீடித்த காலம் தாங்க பரலம்மை, நீடித்த காலம் தாங்க பரலம்மை, நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, ஆரணி கொண்டாடி துதி தினமே. சொந்த ஜனமான யூதரை தள்ளி, சொந்த ஜனமான யூதரை தள்ளி, தொலையில் கிடந்த புறஜாதியாம் மந்தையில் சேர்த்து பாராமல் தம்மோடு மைந்தர்களாக்கின சந்தோஷத்திற்காக பாடி பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. எத்தனை தீர்க்க அநேகர் அப்போஸ்தலர், எத்தனை தீர்க்க அநேகர் அப்போஸ்தலர், எத்தனை போதகரை அர்த்த சாட்சிகள், எத்தனை போதகர் வீரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து, எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து, இத்தனையாய் கிருபை வைத்தனம் கர்த்தரை பாடி துதி மனமே ஆரணி கொண்டாடி துதி தினமே, ஆரணி கொண்டாடி துதி தினமே. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிற்றின்ப பிரியன் சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான், சரி, மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவானாவதில்லை. ஆமா, நல்லா கவனிங்க. அதே 14ஆம் வசனத்தை பாருங்க. அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி. சில நேரம் அந்தரங்கமாக இதையும் தான் வெகுமதியாக கொடுக்குறாங்க.
எது சிற்றின்பங்களை அந்தரங்கமாக இருக்கா இல்லையா? சிற்றின்பம் அந்தரங்கமாக தான் இருக்கும். திருட்டு தண்ணீர் என்னதான் செய்யும்? நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், அந்தரங்கத்தில் புசிக்கிற அப்போ இன்பமாக இருக்கும். திருட்டு தண்ணீர் தித்திக்கத்தான் செய்யும். ஆனால் அந்தரங்கத்தில் புசிக்கிற அப்போ கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும். வெளியரங்கமாகும் போது என்ன ஆகும்? அந்தரங்கத்தில் கொடுக்கப்படுகிற வெகுமதி கோபத்தை தணிக்கும். இப்படித்தான் நினைக்கிறோம். ஒரு அம்மா வெகுமதி கொண்டுட்டு போனாங்க, கோபத்தை தணிக்கலை, அவன் கோபத்தை அதிகரித்து சாபமாக மாறிடுச்சு. எப்படின்னு கேட்பீங்க? 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்க. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பி முதல் வசனத்திலிருந்து வாசி. அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். சரி, அப்பொழுது யெரொபெயாம் என ராஜாக்கள் வரிசையில் இது. அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு, யெரொபெயாமுடைய மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ, இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோடே சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். நல்ல சொன்ன தீர்க்கதரிசி கிடைக்கிற பரிசை பத்தியில அங்கே இருக்கிறான். நீ உன் கையிலே 10 அப்பங்களையும், அடேங்க அப்பா, வெகுமதி கொண்டு போச்சுட்டாரு பாருங்க, 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்கு போ, பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான். ஆமா, ஆனா சொல்லாம போ, ரகசியமா போ, தந்திரமா போ, ஏமாத்தி போ. இதுக்கு பலன் உண்டா இல்லையா? இருந்துச்சு. அந்த ரகத்தில் போய் கொடுத்தோன்னு அவன் கோபத்தை ஆத்தியெல்லாம் போகும்போது சும்மா போயிடாத, காணிக்கை கொண்டு போ. எனக்கு அன்பானவர்களே, திருட்டு தண்ணீரோட தித்தி பார்த்தோம் தெரியும். ஆனால் அந்த ரங்கத்தில் புசிக்கிறப்போ வெளியரங்கமானா என்ன நிலைமை ஆறுது? வேதனைகளை கொண்டு வந்துடும். இங்கே பார்க்கிறோம், இந்த பெண்ணு சொல்லி கொடுக்குறான், புருஷன் வேற யாரும் இல்லை, தான் மனைவிக்கு சொல்கிறான், பிள்ளை சோமலாம் கிடக்கு. இதில் அந்தரங்கம் வேண்டி கிடக்கா? இவர் சொல்கிறாரு, நீ யாருன்னு போய் சொல்லிடாத, காட்டிடாத. ஏன்னா அவன் தான் என்னை ராஜாபாவேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தான். அதனால் நீ அவன்கிட்ட போ, பிள்ளைக்கு வரப்போகிற காரியத்தை சொல்லுவான். நம்பிக்கை இருந்துச்சு, ஆனால் நீ யாருன்னு சொல்லக்கூடாது. கையில் என்ன செய்யணும்? வெகுமதி எடுத்துகிட்டு போ, காணிக்கை எடுத்துகிட்டு போ, அந்த கெடுமதி கொண்டு கொடுத்துட்டு, ஆனால் யாருன்னு சொல்லிடாத அப்படின்னோடனே அவன் வேஷம் மாறி அவன் சொன்னபடியே எடுத்துக்கிட்டு போகிறான். வாசிங்க. பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான். சரி, அப்படியே யெரொபெயாமின் மனைவி செய்தாள். யெரொபெயாமின் மனைவி அப்படியே செய்தாள். என்ன அர்த்தம்? புருஷன் என்ன செஞ்சானோ அப்படியே கேட்கணும். ஒரு வகையில் பார்த்தா புருஷனுக்கு வேதம் சொல்லுது, அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருங்கள், இது நியாயம்னு சொல்லுது. அப்போ இது நியாயமா? அநேக நேரங்களில் நமக்கு இது தெரியாது. சில காரியங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, சில வேளைகளில் நமக்கு நியாயம்னு சொல்கிறார். புருஷ மனைவிக்குள்ளே கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஆனால் தவறுக்கு துணை போகலாமா? பொய்க்கு துணை போகலாம். பொய்க்கு துணை போன அனனியா சபீராளின் கதை என்னாச்சு உங்களுக்கு தெரியும். புருஷன் கூட சொல்லி ஒத்துப்போன மனைவி அடுத்த நிமிஷம் அவன் போனது தெரியாது, இவளும் போய் சேர்ந்தா. யெரொபெயாம் மனைவி, ஏன் அப்படி சொல்கிறீங்க? உங்களை ராஜாவாக்குன்னு சொன்னவர் அவர் தானே, ஏன் அவர்கிட்ட இப்போ ரகசியமாக போய் கேட்கணும்? ஏன் நேரம் கேட்டேன்னா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாளா? இல்லவே இல்லை. இப்போ இருக்க பெண்கிட்ட அப்படி சொல்லி பாருங்கள், கேட்பாங்க, எதுக்கு அப்படி போகணும், ஏன் போகணும், ஏன் நேரம் போனால் என்ன? சின்ன பிள்ளைகிட்ட கூட சொன்னால் கேட்கும். இவ அப்படியே செய்தாள். நல்ல மனைவி, நல்ல புருஷன். ஆனால் இந்த ஆசாரியன் யாருன்னா முதிர் வயதுனால கண்ணு தெரியாமல் போனவன். இவனை போய் ஏமாத்துறது பெரிய தேவை காரியமா? ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். வாசிங்க பார்க்கலாம். அப்படியே செய்தாள்.
அவர் எழுந்து சீலோவுக்கு போய் அகியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்தாள். உள்ள அடியெடுத்து தான் வச்சா. அகியாவோ முதிர் வயதானதினால் அவன் கண்கள் மங்கலடைந்து கூடாதிருந்தான். ஏன்னா சிலருக்கு வயது போகும்போது என்ன செய்யுது, பலவீனங்கள் ஏற்படுது. ஏன்னா ஏலிக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா முதிர் வயதில் என்ன இல்லாமல் இருந்தான், பார்வை இல்லாமல் தான் இருந்தான். எனக்கு கண்வானவர்களே, நம்ம ஈசாக்கு ரொம்ப வேண்டாம். முதிர் வயதில் ஆதி ஆமத்தில் ரெபேக்காள் தன் மகனை கூப்பிட்டு சொல்றா, உங்க அப்பாவுக்கு தெரியாது, நீ ஆட்டுத்தோலை பொத்திக்கிட்டு என்ன செய்ய போ. அவர் சபிச்சுட்டார்னா பரவாயில்ல, அந்த சாபத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் எப்படியாவது தந்திரமா என்ன செய்ய, நான் தான் உங்களுடைய மூத்த மகன் ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துருந்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி அவன் அந்தரங்கமாக வாங்கினவன் பட்ட பாடு உங்களுக்கு தெரியும்ல. எங்கெங்கெல்லாம் ஓடினாரு. லாபான் வீட்டுக்கு ஓடினாரு, 7 வருஷம் ஒரு பெண்ணுக்காக, இன்னொரு 7 வருஷம் ஒரு பெண்ணுக்காக. அப்பா எவ்வளவு பாடுபட்டார். ஆனால் ஆண்டவர் கைவிடலை. ஆண்டவர் ஒருனா அவனை வாயாலே சொல்ல வச்சார். ஆதியாகமம் 32:9-10 வாசிக்கிறோம். தேவரீர் அடியனுக்கு காண்பித்த தயவுக்கும் சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, வெறும் கையும் கோலுமாய். ஆதியாகமம் 32:9-10. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவீனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவன். என்னது பரிவாரம்? ராகேலு லேயாளுமா, பில்லாளு சில்லாளுமா, 2 பரிவாரங்களை அவன் கொண்டு வர அவ்வளவு ஆசீர்வாதம். என கண்வானே அவன் வாயாலே சொல்ல வச்சார். ஏன்னா வெறுங்கையா போனான். ஆனா தகப்பனை ஏமாத்தி ஓடி போனான். இல்லாட்டா தகப்ப வெறுங்கையா அனுப்பியிருப்பாரா? இல்ல, நிச்சயமா. ஏன்னா ஆண்டவர் எப்பவும் நாம் வெறுங்கையா அவர்கிட்ட வந்தா கூட போனால் கூட அவர் நிரம்பி ஆசீர்வதிக்கிற தேவன். இவர் ஏமாத்திட்டு போனார். தந்திரமாக அம்மா சொல்லி கொடுத்தா, நீ ஆட்டுத்தோலை பொத்திக்க. அந்த ரங்கத்தில் யாருக்கு தெரிய போது, அவருக்கு கண்ணும் தெரியாதுன்னா. ஆனால் அவன் தடை பார்த்து கண்டுபிடிச்சினான். சத்தமோ யார் சத்தம்? யாக்கோபின் சத்தம். அவருடைய சரீரமோ யாருது? உருவமோ ஏசாவினுடையது. எனக்கு அன்பானுடைய சில நேரங்களில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற விதம் நமக்கு விளங்காது. சிலதெல்லாம் கண்ணுதிராக தொட்டு பார்த்தோட சொல்லிடுவாங்க. நாம் ஏமாற்ற நினைக்கிறோங்க, ஆண்டவர் தெரியும். அதனால தான் அந்த சக்தியை கொடுத்துருக்காரு. தொட்டவுடனே இன்னாரும் சொல்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருக்காரு, அந்த ஞாபக சக்தி, அந்த உணர்வை கொடுத்துருக்காரு. இங்கே பார்க்கிறோம், இந்த யெரொபெயாமின் மனைவி, மற்றவன் பரவாயில்ல, ராஜாவுடைய மனைவி கீழ்ப்படைஞ்சு அப்படியே செஞ்சா. இவன் வீட்டுக்குள்ளே வரப்போகிறான். சீலோவுக்கு வந்துட்டா. அவன் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போதுனால கர்த்தர் பார்த்தார், இப்போ ஏமாத்த போறையில் உன் காரியத்தை வெளிப்படுத்திடுறேன் அப்படின்ட்டு. அவியா முதிர் வயதானதுனால பார்வை இழந்திருந்தான். அவன் கண்ணு மங்கலாருச்சு. வாசிங்க. அப்படி கண்ணு மங்கலாக இருக்கிற அவனுக்கு கர்த்தர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்? ஏன்னா அவர் எப்போ வெளிப்படுத்துவார் சில காரியங்களை. என்ன வெளிப்படுத்தியிருந்தார்? ஒரு காரியம் கேட்க உங்கள்கிட்ட ஒருத்தி வாரா. கர்த்தர் அகியாவினிடத்தில், இதோ யெரொபெயாமின் மனைவி, அது பர்டிகுலராகவே சொன்னார், யெரொபெயாமின் மனைவி வியாதியா இருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள். நீ அவளுக்கு இன்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும். அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிப்பாள் என்றான். ஆண்டவர் சில காரியங்களை மறைவா பேசுனதே கிடையாது. ஏசாயா 45 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
ஏசாயா 45:19 வாசி. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் கிடையாது. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அதே 48:16 பாருங்க. ஏசாயாவிலே 48:16 வாசிக்கிறேன். நீங்கள் சமீபத்தில் வந்து நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் சொல்லுவதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். அல்லேலூயா. இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். அல்லேலூயா. அந்தரங்கத்துல ஒன்றை அவர் பேசுறது இல்ல. சாமுவேலுக்கு கூட ஏலிக்கு வரப்போற காரியத்தை சாமுவேலை கூப்பிட்டு சொன்னார். சாமுவேலே சாமுவேலே. அதனால தான் நான் பாருறோம். குறைகள் நிறைந்தவன் நல்லோ, அதை தெரிந்தும் அழைத்தவன் நீ நல்லோ. அதை தெரிந்தும் அழைத்தவன் நீ நல்லோ. தாயின் கருவில் உன்னை தெரிந்தவன், தாயின் கருவில் உன்னை தெரிந்தவன், பின்னே வாயன முன் செல்வான், பின்னே வாயன முன் அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என்ன உணர்ந்தே. ஐயா, குறைகள் நிறைந்த மனுஷனுக்கு என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் நம்முடைய குறைவுகள் என்ன செய்வார்? நிறைவாக்குகிற தேவன். இந்த கண்ணு தெரியாம உட்கார்ந்து இருக்க நிறைவா பார்க்கிற மாதிரி கிருபை கொடுத்து அவரே சொல்லிட்டார். உன்கிட்ட வர்றவ யார் தெரியுமா? யெரொபெயாமின் மனைவி. எதுக்கு வரா தெரியுமா? தான் பிள்ளை வியாதியாக கிடக்கிறான், அவனுக்கு ஒரு செய்தி கேட்க வர்றா. அது எப்படி வரா? அந்நிய ஸ்திரியா வேஷம் விட்டு வரா. நரி வேஷம் கலைஞ்சி வச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு சமயத்தில் நரி திருப்பூருக்கு வந்துருச்சு தெரியாதனமா. ஏன்னா அங்கே நிறையா சாய தொட்டி இருந்துச்சு. ஒரு நாள் தண்ணி குடிக்க போச்சு, சாய தொட்டியில் விழுந்துருச்சு. விழுந்த நரி இப்படி ஆட்டி பார்த்துச்சு, அப்படி ஆட்டி பார்த்துச்சு, முதுகுலேருந்து போகலை சாயம். உடனே காட்டுக்குள்ளே யோ நான் தான் பெரிய வீரன்னுச்சு. நரிகளுக்கெல்லாம் ஒரே கேள்வி, என்ன நம்மளை மாதிரி இருக்கா? பார்க்குறக்கு நம்மளை மாதிரி தான் இருக்கா, கலர் மட்டும் வித்தியாசமாக இருக்கே. அப்போ இது உண்மை எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு நரி சொல்லிச்சான், ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து ஊழையிடுவோம். அது உண்மையிலே நம்ம இனமாக இருந்தால் என்ன செய்ய முடியாது, அதை அடக்கிட்டு இருக்காதுன்னுச்சு. சரின்னு ராத்திரி ஊழையிட்டோன்னே இது என்ன செஞ்சுட்டு ஊழையிட்டுச்சு. கடைசியில் நரி வேஷம் கலைஞ்சி போச்சு. அது மாதிரி தான் இவ உள்ள போறதுக்கு முன்னாடி ஏமாத்திட்டு போறா தந்திரமா. ஏன்னா யோபு 5:12 வாசிக்கிறோம், தந்திரக்காரரின் கை காரியங்களை நடத்தக்கூடாதபடிக்கு உபாயங்களை அபத்தமாக்குகிறவர் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய உபாயங்களை அபத்தமாக்கிடுவார். தந்திரக்காரருடைய கைகள் காரியத்தை நடத்த முடியாது. ஏன்னா அந்தரங்கத்தில் நம்ம நினைக்கலாம் நடத்திடலான்னு, கர்த்தர் வெளிப்படுத்தி விடுவார். இங்கே பார்க்கிறோம், இந்த பெண் சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஆண்டவர் சொல்லிட்டார், எப்பா இப்படி ஒரு பெண் வாரா, இன்னாருடைய மனைவி இன்ன காரியமாக வாரா, நீ அவளுக்கு சொல்ல வேணும், இன்னென்ன பிரகாரமாக சொல்லணும்னு சொல்லிட்டார். வாசிங்க. அப்படி சொன்ன உடனே கரெக்டாக இவ வந்து உள்ளே பிரவேசிக்கிறாள். பிரவேசிக்கும் போது அந்த அகியா கண்ணு தெரியாவது, யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வா, உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிக்கிறது என்ன? ஏன்னா அவர் யாரு? நான் உன்னை காண்கிற தேவன், கண்ணின் மணி போல் உன்னை காப்பே, கண்ணின் மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும்
விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மகளே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மகளே, நான் உன்னுடன் இருக்க பயமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அநேக நேரம் நமக்கு தெரியாது, கர்த்தர் வெளிப்படுத்துவார். இவ போறதுக்கு முன்னாடி கூப்பிட்டாரு, யெரொபெயாமின் மனைவியே பிள்ளைவா உள்ளவா, உன்னை அந்நிய ஸ்திரியான காட்டாத. துக்க செய்தி உனக்கு அறிவிக்க நான் அடையாப்பா. அவர் சொன்னார், பிள்ளைக்கு சம்பவிக்க போறது என்ன உனக்கு சொல்லுவானார். இங்க சம்பவிக்க போறது என்னது? துக்க செய்தி. நீ போய் யெரொபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி, அடேங்கப்பா நன்றியெல்லாம் போயிட்டேன்னு சொல்றாரு. ஜனத்தில் நின்று உன்னை நான் உயர்த்தி, உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் அதான் பிரச்சனை. என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல். அதுதான் பிரச்சனை. தாவீது தப்பு பண்ணவன் தான், அந்தரங்கத்துல பாவம் பண்ணவன் தான். ஆனா அழுது எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டிருப்பான். ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நானே அழுது கண்ணீர் விட்டு கதறி அழுதான். அவனு சொன்னாரு, அப்பா நீ அவனை போல இராததுனால உன் பிள்ளை என்ன செய்யும்? செத்துப்போம். துக்க செய்தி உனக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்த்தா என்ன செஞ்சு கிடந்துச்சு? பிள்ளை சேர்த்து தான் இருந்துச்சு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வேண்டும், அதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். எப்போவாவது டைம் கிடச்சுன்னா எங்கள் சபைக்கு ஒரு நாள் வாங்க. ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது பிரதர்மிங்க, இங்கேயே ஆலயம்தான் நடக்குது, வந்து பாருங்கள். நான் உங்களை டூரிஸ்ட்டு கூப்பிடலை, கல்யாணத்துக்கு கூப்பிடலை, ஒருவேளை சும்மா சுற்றுலா வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லலை. வந்து ஆராதனையில் கலந்து பாருங்கள். நீங்களும் இப்படிப்பட்ட மக்களுக்காக கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம், இல்லாட்டா பரவாயில்ல. வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏதோ தூரத்திலுக்கு சொல்கிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. வாங்க, வந்து பாருங்கள். திருநெல்வேலிக்கு வந்தால் வாங்க, மதுரைக்கு வந்தால் வாங்க, ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஏன் தெரியுமா? நான் ஆயத்தம் பண்ணி வைக்கிறக்கா சொல்லலை, நீங்கள் இடம் தெரியாமல் அலைஞ்சிடக்கூடாதுங்கிறக்கா. நீங்கள் வந்தாலும் வராட்டாலும் எல்லா ஞாயிற்றுக்களையும் ஆராதனை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். கொடுக்குற வரை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். நானே மதுரையில் 2 வாரம், திருநெல்வேலியில் 2 வாரம் தான் இருக்கேன். அதாவது நடக்க வேண்டிய கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். நம்மளால் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து பார்க்கலாம் தான், உங்களை அலைய விடாமல் கூட்டிகிட்டு வந்து திருப்பி கொண்டு அனுப்போம். நீங்களும் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, எத்தனையோ கட்டுமான பணிகள் செய்யப்பட வேண்டும். கர்த்தர் ஏவினால் அதற்கு உதவலாம். ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கலாம். இந்த பார்வையற்ற மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டும் வேனில் கூப்பிட்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து பாருங்கள். திருநெல்வேலியில் 15 கிலோமீட்டர் இருக்கும். 4000 ரூபா வாரத்துக்கு மட்டும், மாதம் 16,000 ரூபா. இந்த ஆத்மாக்களை அழைத்து வர பணியை தாங்கலாம். வந்தவங்களை சும்மா அனுப்புகிறதில்ல, நல்லா சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புகிறோம். மதுரையில் 4 கிலோ அரிசி கொடுத்து தான் ஒரு குடும்பத்துக்கு அனுப்புகிறோம். ஒரு நாளும் அவங்கள சும்மா அனுப்புனதே கிடையாது. நீங்களும் வரலாம், கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். ஏன் ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிச்சிருந்தா
வாரம் இந்த ஆத்மாக்களை அழைத்து வரமே, இதுக்கு ஒரு வேனை கூட வைக்கலாம். உங்கள் பேராலே இருந்துட்டு போகுது, அதை பற்றி ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அறிவார். அது மட்டும் இல்லை, பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரங்க வரமாட்டாங்க அடக்கம் பண்ணுறதுக்கு. ஃபியூனரல் ஃபண்டுக்கு உதவலாம். எப்படி பிரதர், நாங்கள் தூரத்தில் இருக்கமே, இந்த 2 நம்பர் ஃபோனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் டிஸ்பிளேயில். இதன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே அந்தரங்கங்கள் வெளியரங்கங்கள், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதில் தருகிற தேவன் என்பதை உங்களுக்கு சொல்லி வருகிறேன். இன்னைக்கு அநேக நேரங்களில் நல்லது செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். ஆனால் ஒன்றை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க, நியாய தீர்ப்பில் தேவன் நிறுத்துவார் என்பதை மறந்து போயிடாதீங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பெற்றோர், பெரியோர் எல்லோரும் எங்கிருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்தில் அரசு தேர்வு எழுதப் போகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையிலிருந்து கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிசாசின் கட்டுக்களில் அல்லல்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். உதிரப்போக்கினாலே ஒருத்தரிடத்துல கூட சொல்ல முடியாம, ஐயோ அந்த ரங்கத்தில் நான் படுகிற வேதனை யாருக்கு தெரியும், கண்ணீர் வடிக்கிறேன் என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து, ஐயோ என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வருமா, அவளும் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையுமா, என் மகளுக்கு கையில் ஒரு பிள்ளை இருக்குமா, அதை தூக்கி மகிழ்வேனா என்று பாரத்தோடு அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்த அவர் ஆசீர்வதிப்பார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, ஒவ்வொருவருக்கும் மன நிறைவை கொடுங்க, மன சந்தோஷத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. உடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.